Daily. Taste the Daily. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி திமுக தலைவர் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக சொந்த கட்சியைச் சேர்ந்த துணைத் தலைவர் கவுன்சிலர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சி தலைவரான திமுகவைச் சேர்ந்த மூப்பன் ஹிபிபூர் ரஹ்மான் குடிநீர் குழாய் பதிப்பு போன்ற திட்டங்களில் லட்சக்கணக்கில் முறைகேடு செய்து ஊழலில் திளைத்து வருவதாக சொந்த கட்சி கவுன்சிலர்களை புகார் தெரிவித்தனர். அவரின் ஊழல்களை கண்டித்த திமுகவைச் சேர்ந்த துணைத் தலைவர் ராசையா மற்றும் கவுன்சிலர்களின் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை எனவும் ஊழலை கண்டிக்கும் திமுக பெண்கள் கவுன்சிலர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைமை முதல் அடிமட்டம் வரை ஊழல் கரைபுரண்டு ஓடுவதாக மக்கள் விமர்சனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கோவிலில் உழவாரப் பணியில் ஈடுபட்ட இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அர்ச்சகர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை நிர்வாகத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் தியாகராஜன் அர்ச்சகராக பணியாற்றி வந்தார். இதே கோயிலில் உழவாரப் பணியில் ஈடுபட்ட பெண்ணுக்கு அர்ச்சகர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 1 வருடத்திற்கும் மேல் அர்ச்சகர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த நிலையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அறிந்த அர்ச்சகர் தியாகராஜன் தலைமறைவாகிவிட்டதை அடுத்து அவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. விடியா ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் கோவிலில் பணியாற்றும் பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அருகே சாமி ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன இருசாம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் செடல் உற்சவ திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதை அடுத்து நிறைவு நாளில் 14 அடி உயர தேரில் சுவாமியை வைத்து பொதுமக்கள் இழுத்துச் சென்றனர். அப்போது தாழ்வாக சென்ற மின்கம்பியில் தேர் எதிர்பாராத விதமாக உரசியதில் மின்சாரம் தாக்கி 5 பேர் தூக்கி வீசப்பட்டனர். இதில் கருணாச்சந்திரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த சிவமணி, கண்ணன், முருகையன், சிறுவன் ஸ்ரீவேஸ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாழ்வாக அமைக்கப்பட்ட மின்கம்பிகளை சரி செய்ய கோரி பல முறை கோரிக்கை வைத்தும் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியம் காட்டியதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.